விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா வல்லமோஸ்ட் நாட்டார் மலம்னு ஒரு கிராமத்திலேருந்து வந்தேன். இங்கே முரளி சார்ன்ற ஒருத்தர் இங்கே இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கினார். நல்ல சக்ஸஸாக இருந்தது. நானும் எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தேன், ஒன்றும் தெரியல. அப்புறம் அந்த சார் சொல்லி இங்கே கிட்னி சென்டரில் ராமலிங்கம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தாங்க. அதேமாரி நாங்கள் வந்த உடனே அந்த சாரை பார்த்த உடனே எனக்கு அழணும் போல தோணுச்சு. நீ என்னை பார்த்து ஏன் அழற, உன் பிள்ளைக்கு நான் கேரண்டி, உனக்கும் நான் கேரண்டி அப்படின்னு அவர் தோளில் தட்டி கொடுத்து என்னை நல்ல விதமாக நடத்துனதுக்கு அப்புறம் எனக்கு பாதி பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலை செய்கிற சிஸ்டருங்க, சாருங்க, மற்றவங்க எல்லாருமே இந்த அணுகுமுறையை நான் அணுகும்போது எனக்கு ஒரு கூட பிறக்காதவங்க மாதிரி எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல விதமாக இப்படி பண்ணணும், இப்படி போகணும், இந்த இடம் வரணும், போகணும், நீங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கே நின்று கேட்டாலும் அங்கங்கே அவங்கவுங்க நின்று பதில் சொன்னாங்க. ஆனால் இது முக்கியமாக ஒரு காரணம் என்னென்னா, அந்த ராமலிங்க சார் அப்பப்போ பார்க்குறப்பெல்லாம் என்னை கை தட்டி நீ நல்லா இருப்போ, பையனை நான் நல்ல மாதிரி ஆக்குவேன், எந்த ஒரு பயமும் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். தோல் தட்டி கிட்ட தோல் தட்டி சொல்லுவார். இந்த கொரோனா டைம்லேயும் சிலர் மேலே கை வைக்கிறதுக்குன்னா சிலர் பயப்படுவாங்க. அப்படி இருந்தபோது என்னை மூஞ்சி நன்னி பார்க்க முடியாததுனால என்னையும் என் பிள்ளையும் தட்டி சொன்னாங்க. அது அவரை பார்க்கும்போதெல்லாம் காலை பிடிச்சின்னு அழலாம் போல தோணும் கிட்ட போகும்போது. ஆனால் அப்படி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அவரு அந்த ஒரு சிரிப்பில் அவர் சொல்கிற விதத்தை பார்த்து என்னை தெம்பாடுத்திட்டார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னையில் பார்க்காத ஹாஸ்பிட்டலில், ஓமலூர் ஆஸ்பத்திரி, வடமேனி ஆஸ்பத்திரி, ஸ்டாண்ட் ஆஸ்பத்திரி இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு கடவுள் மாதிரி எனக்கு இன்னைக்கு இந்த ராமலிங்கம் சார் எங்களை காப்பீடு பண்ணிட்டாரு. 2 பேரையும் கிட்னி எடுத்து வச்சுருக்காரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இப்படி நடக்கிற போகிறன்னு கூட எல்லாம் பேசுவாங்க. எனக்கு வலி இருந்தால் தானே நான் அப்படி நோஞ்ச மாதிரி நடக்கிறது, நீ கிட்னி எடுத்து வச்ச மாதிரியே தெரியலையே என்னையும் சொல்லுவாங்க, எங்கள் பையனையும் சொல்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு முடியாமல் யாருனாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கும் 100க்கு 100 அப்படியே கன்ஃபார்ம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மனசார சொல்கிறேன், நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். எனக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு புள்ளியும் எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுவேன். ராவும் பகலும் 1 வருஷ காலமாக 2 வேளையும் 4 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை டைலிஸ் போட்டு நான் பிள்ளையை விட்டுடுன்னு தான் நினச்சிட்டேன். மாரில் தண்ணி கட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் சார் பார்த்துட்டு அந்த தண்ணியை குறைச்சி அவங்க டைலஸ் மூலியமா பண்ணி அப்பப்பா இப்படி ஒரு டைலஸை நான் இத்தனை சென்னையை பூரா சுற்றி வந்தேன். இப்படி ஒரு டைலஸ் பண்ணி அவங்க கரெக்டாக சேமுக்கு கொண்டு கரெக்டாக ஆபரேஷன் பண்ணாங்க. எங்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கஷ்டப்படும் போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சுகமாகி போயிடலாம், எந்த குறையும் கிடையாது. இந்த கோயம்புத்தூர் கிட்னி சென்டர் ராமலிங்கம்.